பீட்ரூட் பொரியல் எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாமா? இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூட 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வச்சு பவுடர் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் எண்ணெயிலே மசாலா வதக்கிட்டு 1/4 கிலோ வந்து பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி காய் வந்து ஒரு 80 to 90% வேகிற மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எப்போவுமே காய் வந்து ஒரு 3/4 வேக்காடாக இருந்தால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வெறும் இந்த காய் கூட சூடான சாதம் போட்டு பெசன் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.